அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை குறிப்பிடுகின்றேன். அன்புடையோரே, இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நோய்களுக்கு ஆளாகி இருக்கோங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதல்ல நம்மளுடைய உடம்பை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். நம்மை இறைவன் படைத்து நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற முறையையும் நமக்கு தந்திருக்கின்றான். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அந்த முறைப்படி நாம் வாழ்ந்தால், இறை கூறிய முறைப்படி நாம் வாழ்வோமேயானால் நாம் நிச்சயமாக எந்த நோய் நொடியும் இல்லாமல் நலமாக வாழ்வோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. இன்றைக்கி உள்ள பிரச்சனையில் பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் சர்க்கரை நோய். சர்க்கரை நோயின்னு சொன்னால், சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு நோய்ங்களா? நோயே கிடையாதுங்க. சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு நோயே கிடையாது. சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நோயின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. சர்க்கரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சர்க்கரை சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும்? கீழே விழுந்துருவோம், எனர்ஜி இல்லாமல் போயிடும். சர்க்கரை எதுன்னு சொல்லுவோம்? குளுக்கோஸ். ரொம்ப ரொம்ப அவசியமான நம்ம உடம்புக்கு தேவையானது குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸுக்காகத்தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். அந்த சாப்பாட்டுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஓடி ஓடி உழைக்கிறோம். ஓடி ஓடி உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பணத்திலிருந்து நாம் நல்ல நல்ல பொருட்களாக வாங்கி சாப்பிடணும். நாம் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டில் பல வகையிலையும் கலப்படம். சம்பாதிக்கும் எண்ணத்தோட பல கயவர்கள், பணம் சம்பாதிக்கக்கூடிய, பணத்தை சம்பாதிப்பதையே தங்கள் எண்ணமாக கொண்ட கயவர்கள் கூட்டம் என்ன செய்து பல வகையிலும் மக்களை ஏமாத்துறாங்க. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நாம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். நம்புகிறோம். யாரை நம்புகிறோம்? நம்மிடம் செய்திகள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் நம்புகிறோம். அப்படி நம்ம நம்புறதுனால நம்ம நம்ப வச்சு கெடுத்து இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாகிவிட்டார்கள். எப்படியெல்லாம் நம்மள்ட்ட சொன்னால் நம்ம ஏற்றுக்குருவோம், யார் மூலமாக சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோம், யாரை வச்சு சொன்னால் நம்ம ஏற்றுக்குருவோம். அப்போ அவங்களுடைய கொள்கை என்ன? நம்மளை ஏமாற்றணும், ஏமாற்றி காசு பறிக்கணும். அந்த காசை பறித்து கோடீஸ்வரர்களாக கும்மாளம் விடணும். அப்போ என்ன செய்கிறாங்க? தன்வினை தன்னை சுடும். தன்வினை தன்னை சுடும் இல்லைங்களா? அப்போது என்ன செய்கிறாங்க? அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு. நம்ம காசு சம்பாதிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நம்மளை ஏமாத்துறாங்க. அவங்கள பல பேர் ஏமாத்துறாங்க. நம்ம ஏமாற்றுவதே உலகத்தினுடைய நிலைமையாக போச்சு இன்றைக்கி. ஒருத்தர் ஏமாற்றி எப்படி ஏமாத்துறாங்க? நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. அதுவும் இப்போ மீடியாக்கள் மூலமாக ஏமாத்துறதுக்கே அது பயங்கரமான விஷயம். ஒருத்தர் சொன்னால் என்னையா உனக்கு தெரியுங்கிறீங்க, பார்த்துட்டு சொன்னாப்புல. அதை மீடியா மூலம் பேப்பரில் போட்டாங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதை டிவியில் போட்டால்
நிச்சயமாக நம்புகிறீங்க. அது எப்படி காட்டணுமோ காட்டுறாங்க. அதுக்கு மேலே ஒரு பெரிய மனிதர்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்ன உடனே ஓ அவரே வாங்கிட்டு இருக்காரு, அவரே சாப்பிட்றாரு, நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்க. அப்போ எதை நீ இழக்கிறீங்க? நீங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி சம்பாதித்த உங்களுடைய பணத்தை நீங்கள் இழக்கின்றீர்கள். இதுதானே உண்மை. நான் சொல்கிறதில் போய் சொல்லலாம். எதில் பாருங்கள் கலப்படம். கலப்படம் செய்பவன் நிச்சயமாக அவன் கலங்கித்தான் வாழ்வான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. யாரெல்லாம் கலப்படம் செய்கிறாங்களோ அவருடைய நிலைமையெல்லாம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் உங்களுடைய நிலைமையை. அந்த கலப்படம் செஞ்சவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அநியாயமாக கொள்ளையடித்து வாழ்ந்தவர்களுடைய கூட்டம் என்ன ஆச்சு அப்படின்றத பாருங்கள். ஊரை ஏமாற்றி சாப்பிட்டவர்களுடைய கூட்டம், அந்த மக்களுடைய நிலைமை என்னங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? உங்களுக்கு நான் சிந்தனை கொடுத்துருக்கேன். தனித்தனியாக ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவன் படைச்சிருக்கான். என்னை குத்துனீங்கன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு தான் வலிக்கும். என்னை கிள்ளுனீங்கன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு தான் வலிக்கும். உங்களை கிள்ளுனா உங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும். அப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறான், உங்களை கிள்ளும்போது எனக்கு வலிச்சிச்சுன்னா அவன் கிள்ளிட்டான்னு சொல்லுவேன். ஏன்னா அவனை கிள்ளும்போது அவனுக்கு தானே வலிக்குது. அவன் கிள்ளுறாங்க எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இன்னொருத்தவரை அவனையும் கிள்ளுறான், அவனையும் வலிக்குதுன்ட்டு போயிடுறான். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவனுக்கு தானே வலிச்சிச்சு, அவனைத்தானே கிள்ளுனா, அதே ஒரு நாளைக்கு உங்களை கிள்ள போகிறானே, அதே யோசனை பார்க்கணும்ல. எல்லா வகையிலையும் கலப்படம், அநியாயம், அக்கிரமம். அநியாயம் அக்கிரமம். நாம் இறைவனுக்கு பயந்து வாழணுங்க. நம்மளை படைத்தது இறைவன், நமக்கு உணவளிப்பது இறைவன், நம்மளை உயர வாழ வைப்பது இறைவன். அதனால கேட்குறோம்லா, எனக்கு நிறைந்த உதவியை கொடு, நிறந்த பயன் கொடு, இறைவா என்னை காப்பாற்று, எனக்கு நிறைந்த செல்வத்தை கொடு. கேட்குறோமா இல்லையா? யார்கிட்ட கேட்குறோம்? ஆண்டவன்கிட்ட கேட்குறோம். அப்போது இறை பயம் உள்ளவர்கள் நீதமாக நடப்பார்கள். இறை பயம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் நீதமாகத்தான் நடப்பார்கள். ஆனால் இறை பயம் யாருக்கு இல்லையோ அவர்கள் நடிப்பார்கள். இறை பயம் கொண்டதை போல் நடிப்பார்கள். இது இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? இறைவனுக்கு தெரியுமில்ல. நிச்சயமாக இறைவனுக்கு தெரியும். அவன் ஒரு நாள் இறை தண்டனைக்கு ஆளாவான் என்பதில் எந்த சந்தேகமும் படாதீங்க. இதுதாங்க உண்மை. அப்போது கலப்படம் நம்ம சொல்கிறோம். கலப்படத்தினால் வரக்கூடிய உண்மை, அவருக்கு ஆதாயம் வேணும், அதனால் கலப்படம் செய்கிறான். அவனுக்கு என்ன வேணும்? ஆதாயம் வேணும். உழைக்காமல் சம்பாதிக்கணும். அடுத்தவன் பொருளை 1 ரூபாய்க்கு வாங்கி இவன் அடுத்தவன்கிட்ட 9 ரூபாய்க்கு விற்கணும். 1 ரூபாய்க்கு வாங்கின பொருளுக்கு 9 ரூபாய் லாபம் வேணும். 1000க்கு வாங்கினதுக்கு 9000 லாபம் வேணும். 1 லட்சத்துக்கு வாங்கினா 9 லட்சம் லாபம் வேணும். அவனுடைய எண்ணம், கணக்கு தான் கணக்கு. 1 கோடிக்கு வேணால் 9 கோடி. அதுதான் தெரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சமாக கணக்கு, கொஞ்சம் நிறைய 10 பேருக்கு பல்லுக்குச்சி ஒரு ஆளுக்கு தலைச்சோம்னு ஒரு ஸ்லோகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, நீங்கள் நல்ல உணவாக உண்ணுங்கள், உங்களுடைய உடம்பை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். சர்க்கரை நோய் என்பது, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சர்க்கரை நோய் என்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறோம். நம்ம உடம்பு கரெக்டாக வேலை செய்யும், அதனுடைய வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா,
அதை தவறாக கொடுக்குறோம். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கல. நல்ல பசி எடுத்ததுக்கப்புறம் கூட சாப்பிடாம இருக்கீங்க. இப்படி பல வகையான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதனால் நம்ம என்ன செய்ய வர்றோம்னு சொன்னோம்னா, நல்ல பசி உள்ள நேரம்னு இல்லை, நேரத்திற்கு வேளா வேலைக்கு சாப்பிடுவது ரொம்ப அவசியம். அதனால் நேரத்துக்கு சாப்பிடுங்க. சர்க்கரை நோயை பற்றி விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சின்ன விஷயமாக சொல்லிடுறேன். சர்க்கரை நோய் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டா சர்க்கரை நோய் வரும். கொஞ்சமாக சாப்பிடுங்க. செரிச்ச உடனே சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே இருங்க. எப்போ உங்களுக்கு சாப்பாடு வேணுமோ அப்போலாம் சாப்பிடுங்க. பசி எடுத்தால் பசித்து புசி, பசித்து புசி. பசி வந்தால் தான் சாப்பிடணும். பசி இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. பசி வந்தாலும் சாப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் உடம்பு நீங்கள் பாதுகாத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.